ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தைப்பூசத்துக்கு போறேன். அதுவும் வந்து பத்துகேஸ்க்கு போறேன். எப்பவுமே பத்துகேஸ்க்கு போறது உண்டு. ஆனா தடவ தைப்பூசத்துக்கு போறேன். ஏன்னா கிரவுடுன்னா எனக்கு கொஞ்சம் பயம். ஆனா பரவால்ல இந்த வாட்டி போவோம். பத்துகேஸ்ல போய் தைப்பூசத்த கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு, நான் வந்து ஜேபில இருந்து கேஎல்க்கு கிளம்புனேன். இங்கருந்து காடியில போயிட்டு, அங்கருந்து வந்து ரயில் எடுத்தேன். ஏன்னா ரயில்னா பத்துகேஸ் அடி வாசல்லயே போயிட்டு நிப்பாட்டிருமா. அதுவும் தைப்பூசத்துக்கு 2 நாள் வந்து டிக்கெட் ஃப்ரீயா வேற குடுத்திருந்தாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், அ நியரஸ்ட் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயி, அங்கருந்து காடி அங்க போட்டுட்டு, அங்கருந்து ட்ரெயின் எடுத்துட்டேன். ட்ரெயின் எடுத்த கையோட, ட்ரெயின் அடி வாசல்லயே நிப்பாட்டிட்டாங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ரயில் ட்ரிப்பு. ஜேம்ல மாட்டாம, அலைச்சல் இல்லாம, ஜாலியா போய் சேர்ந்தோம். போன கையோடவே அப்பா! முருகன பார்த்தாச்சு. பார்த்த கையோடையே படி ஏறுவோம்ன்னு சொல்லிட்டு, படி ஏற ஆரம்பிச்சோம். படி ஏறி ஆரம்பிச்சுட்டு, சரி வந்துட்டோமே! இதுவரைக்கும் தைப்பூசத்துக்கு வந்தது இல்லையே! ஒரு பாலாச்சும் வாங்கிட்டு போய் குடுத்துருவோம். சரி நம்ம தூக்கிட்டு போலனாலும் குடத்துல பாலாச்சும் குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பால் எங்க விக்குதுன்னு தேடிக்கிட்டே போனேன். படியேற ஆரம்பிச்ச கையோட பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிச்சேன். எங்க பால் விப்பாங்க அப்படின்னு. பக்கத்திலேயே வித்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் போய் வாங்கல. என்னோட ஹஸ்பண்ட தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அங்க போன கையோட அவர் கால் பண்ணி சொல்லிட்டாரு, "இங்க குடம் குடுக்குறாங்களாம் ஃப்ரீயா. ஏன் வந்து குடத்துல எடுக்கக்கூடாது பால?" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை தான். இந்த பத்துமலையில படியில ஏறி அவருக்கு அபிஷேகம் பண்றது, அது பெரிய குடுப்பன. சம்டைம் நென நெனச்சுக்குவாங்க மனசுல. ஆனா அத செய்ய முடியாம எத்தனோ வருஷம் கடந்து போவும். ஆனா நான் நினைக்காமலே குடத்துல பால ஊத்தி, அதைய ஊத்திட்டு போயி அவர்கிட்ட சேர்த்தேன். அது ரொம்ப எனக்கு ஒரு புல்லரிப்பா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அவரோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப இருக்கிறதா நான் நெனச்சேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா! ரொம்ப சந்தோஷமா நானு, என்னோட மக, இன்னொரு சின்ன மக எல்லாரும் பால் குடத்துல ஊத்திட்டு, தலையில சுமந்து அப்படியே போயி அவரு தலையில அபிஷேகம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த அனுபவம் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைமு. பாலெல்லாம் ஊத்திட்டு, அப்புறம் இன்னும் மேல போலான்னு சொன்னாங்க. ஏன்னா அபிஷேகத்துக்கு ஒரு இடத்தையும், அலங்காரத்த வந்து இன்னொரு முருகனையும் வச்சிருந்தாங்க. ஏன்னா, அலங்காரம் பண்ண முருகன் வந்து பால் ஊத்த முடியாதனால, பால் அபிஷேகத்துக்குன்னு தனியா வந்து கீழயே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம அங்க பால் ஊத்திட்டு, மேல ஏறி போய் அவரோட அலங்காரம் பார்த்து, அவரோட அர்ச்சனை பண்ணி, அவரோட ஆசீர்வாதத்த வாங்கிட்டு, காளாஞ்சிய பெற்றுட்டு, திருப்பி கீழ இறங்கி வந்தோம். ரொம்ப அ வித்தியாசமா இருந்துச்சு. நாங்க மத்தியானம் போனோம். ஏன்னா, தொடர்ந்து 1 வாரமா வந்து எல்லாரும் பால் குடம் ஏந்தி போயிட்டு இருந்தனால, 1 வாரமா எல்லாரும் பால் குடம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. எனி டைம் நீங்க போலாம். 24 ஹவர்ஸும் அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க போய் பால ஊத்திட்டு, மணி ஒரு 2 ஆச்சு. பால ஊத்திட்டு, அவ்வளோ கூட்டம் அதிகமா இல்ல. சீக்கிரமா பால ஊத்திட்டு, உடனே மேல ஏறி முருகனோட அலங்காரத்த பாக்க போயிட்டோம். அலங்காரம் முடிஞ்ச கையோட திருப்பி இறங்கிட்டு, அங்க போட்டிருந்த பஜார் எல்லாம் பாக்க போய் ஆரம்பிச்சுட்டோம். என்னென்ன வித்தாங்க, என்னென்ன சாப்பிட்டோம். இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இந்த தைப்பூசத்துல. ம். நீங்களும் கண்டிப்பா வந்து தைப்பூசத்துல கலந்துக்கணும். தைப்பூசத்துக்கு வரலனாலும் பத்துகேக்கு கண்டிப்பா வரணும். கேரளா ரொம்ப ஈஸி. நீங்க வெளியூர்ல இருந்தா, கேலாயே ஃப்ளைட் எடுத்து, அங்க கிராப்ல பத்துகேக்குனாலே, நீங்க கிராப்ப டவுன்லோட் பண்ணிட்டு உங்க ஃபோன்ல பத்துகேக்குன்னு நீங்க தட்டுனாலே, அது அந்த கிராப் டிரைவர் உங்கள வந்து கூட்டிட்டு போயிருவாரு. ஆக்சுவலி மலேசியா ரொம்ப சேஃபான ஒரு இடம். சம்டைம் நீங்க டிராவல்லாம் வந்து எடுத்துட்டு வரணும்னு இல்ல. நீங்க சொந்தமா கூட வரலாம். டிராவலும் எடுக்கலாம். சொந்தமா கூட வரலாம். சொந்தமானா கொஞ்சம் செலவு கம்மியா இருக்கும். நீங்க வந்துட்டு பத்துகேக்குன்னு நீங்க கிராப்ல ஏறி வந்தீங்கன்னா, அது கிராப்ல வந்து விட்டுரும். விட்ட கையோட நீங்க வந்து பத்துகேக்கு வந்து முருகன் அருள பார்த்துட்டு, அடுத்தடுத்த இடத்துக்கு போலாம். நீங்க அங்க வந்து ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம். இல்லன்னா, நீங்க அங்கிருந்தே நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கிருந்தே புக் பண்ணிக்கலாம். Booking.com இந்த மாதிரி நெறைய இருக்கு. ஆ அகோடா. இது வேர்ல்ட் வைட் இருக்கிறனால எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரயில் ஏறியும் வரலாம். நீங்க கேலாயில இருந்தே ரயில் எடுக்கலாம். ரயில் எடுக்கிறதா இருந்தா கேலாய் ஏர்போர்ட்ல இருந்து கேடிஎம்பி கேடிஎம்பி அத பார்த்துட்டு நீங்க சர்ச் பண்ணாலே அது வந்து வரும். டிக்கெட் வரும். ஆக்சுவலி நீங்க பக்கத்துல உள்ளவங்க யார கேட்டாலும் மலேசியால உதவி செய்ய தயங்கவே மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க எங்க கேடிஎம்பி ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குன்னு. பக்கத்திலேயே தான் இருக்கு. நீங்க ஏறிட்டு
நீங்க 10 கேஃப்ன்னு எப்படி போறதுன்னு நீங்க கேட்டாலே எல்லாமே விளக்கி சொல்லிருவாங்க. நம்ம ஆளுங்களும் அங்க இருக்காங்க. தமிழ் ஆளும் இருக்காங்க, மலாய்க்காரங்க இருக்காங்க, சைனீஸ்காரங்க. இது எந்த இனமா இருந்தாலும் நீங்க இங்கிலீஷ்ல கேட்கலாம். தமிழ் ஆளா இருந்தா தமிழ் ஆள கேட்கலாம். அவங்க அவ்ளோ அழகா உங்களுக்கு வந்து விளக்கி சொல்லுவாங்க. நீங்க ஜஸ்ட் வந்துட்டு ரயில்ல கூட வந்துரலாம். ரயில்லனா ஈஸியா இருக்கும். கேரளாலருந்தே ரயில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நீங்க கூகுள் பண்ணலாம். அப்படி இருந்தும் வரலாம். நீங்க கேரளா ஏர்போர்ட்லருந்து வந்தா, கேல் சென்ட்ரல் பத்திகேப் கேல் சென்ட்ரல் கேல் சென்ட்ரலுக்கு வந்து நீங்க ரயில் எடுக்கலாம். ரயில் எடுத்துட்டு கேல் சென்ட்ரல்லேருந்து பத்திகேப்க்கு நீங்க ரயில் எடுக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க ஃப்ரீ தரிசனம், அப்புறம் டிக்கெட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நீங்க பாட்டுக்கு வந்துட்டு, நீங்க பாட்டுக்கு அர்ச்சனைய பண்ணிட்டு, அர்ச்சனை குடுத்தா, ஐயர் வந்து அர்ச்சனை பண்ணி குடுத்துருவாரு. அ என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ எந்த காசுமே கிடையாது. இங்க வந்து முருகன் 140 அடி உயரத்துல இருக்காரு. கண்டிப்பா பார்க்க மறக்காதீங்க. கோல்ட் பிளேட்டட் தங்க பிளேட்டட் போட்டது. ரொம்ப ஃபேமஸ். விஷுவல் எங்கேயுமே இவ்வளவு உயரத்துல இல்ல முருகனு. வந்து பார்க்க மறந்துறாதீங்க. 272 கலர்ஃபுல்லான ஸ்டெப்ஸ் இருக்குங்க. படிக்கட்டு. அதையும் மறக்காதீங்க ஏறுறதுக்கு. படி ஏறும்போது படி ஏறும்போது மங்கி எல்லாம் படியில உட்கார்ந்திருக்கும். அத பார்த்து பயப்படாதீங்க. அது எதுவுமே செய்யாது. உங்கள்ட்ட உள்ள தண்ணி போத்த, பாலு இதெல்லாம் எடுத்துட்டு போனீங்க, இல்ல சாப்பாடுங்க கையில வச்சிருந்தீங்கன்னா, அது புடிங்கிரும். மத்தபடி பொருள்லாம் அது எடுக்காது. இல்ல அபிஷேகமோ, இல்ல தலையில பூ வச்சிருந்தீங்களோ, அவரு வந்து அன்பா எடுத்துக்குவாரு. மத்தபடி அது ஹார்ம் பண்ணாது யாரையுமே. அது ஒரு வகை ஃபன்னா இருந்துச்சு. நீங்க அவர பார்த்து ரசிச்சுக்கிட்டே போம்போதே, நீங்க படி ஏறுறது உங்களுக்கு தெரியாது. அவ்ளோ நல்லாருக்கும். இந்த அனுபவத்தையும் நீங்க மறந்துறாதீங்க. பக்கத்திலேயே வந்து பக்கத்திலேயே வேற கோயிலுங்களும் இருக்கு. பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், துர்கை அம்மன் கோயில். இதெல்லாம் போறதுக்கு மறக்காதீங்க. ஆ ராமாயண கேஃப்ன்னு சொல்லி ஒரு கேஃப் இருக்கு. அதுக்கும் போக மறந்துறாதீங்க. அதுலயும் போய் உள்ளுக்கு என்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. நான் சொன்னா சர்ப்ரைஸா இருக்காது. நீங்க போய் பார்த்தா தான் சர்ப்ரைஸா இருக்கும். போக மறந்துறாதீங்க. நானு அங்க போட்டிருந்த பஜாருக்கும் போனேன், ஷாப்பிங்க்கும் போனேன். நல்லா இருந்துச்சு. நெறைய பொருட்கள்லாம் வித்தாங்க. வாங்கலனாலும் ஜாலியா கடையில புகுந்து ஆர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஜாலியா வந்தோம். நீங்களும் முடிஞ்சா வாங்க அடுத்த தைப்பூசத்துக்கு. இல்ல பத்திகேஃப்க்கு போனாலும் நல்லாருக்கும். கண்டிப்பா வாங்க.